வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் அணியிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் விலகுகிறாரா? மிகப்பெரிய அளவிலான சந்தேகம் தற்பொழுது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. நாளுக்கு நாள் அதிமுகவின் வளர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, தேய்மானம் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அதிமுகவில் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதிமுக செய்த மிகப்பெரிய ஒரு தவறு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் அப்பொழுது மத்திய அரசு நமக்கு தேவை, அதிமுகவில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுகவை ஆட்சி கலையாமல் 5 ஆண்டுகள் முடியும் வரை அதிமுக ஆட்சி அமைந்தது என்றால் அது பாஜகவால் தான் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் சில அனைத்து விதமான நடவடிக்கைகளும் பாஜக அதிமுகவிற்கு கடும் அழுத்தத்தை கொடுத்தது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணி கிடையாது என்பதை டெல்லிக்கு சென்று திரும்பி வந்தவுடன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அதிமுக 3 அணிகளாக பிரிய தொடங்கியது. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி என்று அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை எடப்பாடி சந்திக்கவில்லை. மதுரையில் நடைபெற்ற மாநாடு உணவிற்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடின் காரணமாகவும் சரியான உணவு வழங்காத காரணத்தினாலும் எடப்பாடி மீது அதிருப்தியில் அதிமுகவின் தொண்டர்கள் மாநாட்டின் முடிவில் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை சந்திக்கவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே எடுத்த தவறின் காரணமாகத்தான் தற்பொழுது ஆட்சியை நாம் இழந்து இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த தவறை செய்யக்கூடாது. அதிமுகவின் தொண்டர்களை அழைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடு போட வேண்டும். தேர்தல் நேரத்தில் போட்டால் காசு கூட்டு வந்திருக்காங்க என்று ஆளும் கட்சியினர்கள் விமர்சனம் செய்யக்கூடும். தற்பொழுது அடுத்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும். அதிமுகவின் பலம் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல்கள் அதிமுகவில் நிகழ்ந்து வருவதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது.